கர்த்தரின் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு வேளையில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஜெபம் இருக்கு. ஸ்தோத்திரம். வாங்க எல்லாரும் அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் லைவ் சேனலில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுடைய திருமணத்திற்காக, பிள்ளைங்களுக்கு வேலைகளுக்காக, அதே போல் தனிமையாக இருக்கவங்களுக்கு துணையாக ஆண்டவர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு படிப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். விதவைகளுக்காகவும், திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும், நோயாளிகளுக்காகவும், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரணுன்றதுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்துகிறார். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். வாங்க அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். வாங்க ஜெபிச்சு ஆண்டவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். காலை வேலைக்காக வாங்க வந்து நாம் கூடி ஜெபிக்கும்போது கோடி நன்மை உண்டாகும்னு பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஜெபத்தை ஆண்டு விடக்கூடாது நம்ம. ஸ்தோத்திரம். ஏன்னா அதிகாலை தேடுகிறவர்கள் தான் என்னை கண்டறிவார் சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். செங்கக்குட்டிகள் காய்ச்சி அடைஞ்சு பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைப்படாதுன்று நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அதே போல் நீ விசுவசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதே போல் நாம் விசுவசிப்போம், தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். இந்த நாளுக்காக நன்றி. ஸ்தோத்திரம். காலையில் வாங்க நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றுவார். ஸ்தோத்திரம். நம்புங்க, விசுவாசிங்க, வாங்க ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி. ஆமேன். ஸ்தோத்திரம்.